பிரைஸ் லார்ட். ஒரு விதை அப்படின்னு சொன்னாலே, ஒரு விதை தரமானதா தரமாற்றதா அப்படின்னு சொன்னால், அது விதைக்கப்படும் போது அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அது துளிர்த்து வளரும் போது கூட அது கண்டுபிடிக்க முடியாது. அது நல்ல கனிகளை கொடுக்கும்போது மட்டும்தான் அது நல்ல விதையா இல்லையான்றது தீர்மானிக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஹைபிரிட் வெரைட்டிஸ் ரொம்ப பெருகி இருக்கிற காலகட்டம். ஏன் நம்ம கடையில் கேட்கும்போது கூட சீட்லெஸ் கிரேப்ஸ் கொடுங்கன்னு கேட்குறோம். ஏன்னா அதுதான் அந்த கொட்டைலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கெடுதல் இந்த சீட்ஸ் இல்லாமல், இந்த விதைகள் இல்லாத கனிகள் எல்லாமே அடல்ட்ரே ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் மலட்டுத்தன்மையான ஒரு கனிகள் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப 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 கெடுதலான ஒரு விஷயம். ஏன்னா நல்ல ருசியான கனிகளை கொடுக்கும், ஆனால் அது அடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய இனத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இந்த பழங்களை சாப்பிட்ற நமக்கும் நிச்சயமாக இப்படிப்பட்ட பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அப்போது நல்ல கனிகளை கொடுக்கறது மூலமாக தான் ஒரு விதை நல்ல விதையாக இல்லையான்றது தீர்மானிக்கப்படும். அதே போல் தான் நம்முடைய பிறப்போ, நம்முடைய வளர்ப்போ, நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை, வாழ்க்கையின் அடையாளங்களை தீர்மானிப்பதில் நம்ம செய்கிற செயல் தான் நம்முடைய அடையாளத்தை தீர்மானிக்க போகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எல்லாரையுமே நல்லா தான் படைத்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே சொல்லுவாங்க. இன்றைக்கி அன்னை மட்டும் வளர்க்குறதில்ல, அன்னையும் வளர்க்குறாங்க, ஸ்கூல்லேயும் வளர்க்குறாங்க, சமுதாயமாக வளர்க்குது. அப்போ வளர்கிற இந்த பிள்ளைகள் அவங்க எப்படிப்பட்ட செயலை செய்கிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் அவங்க உண்மையாகவே நல்ல விதைகளாக நல்ல வளர்ப்பான்றது வெளிப்படும். ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15:2 என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது யார் ஒருத்தர் கனியே கொடுக்காம தானும் வாழாமல் பிறருக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் ரொம்ப சுயநலத்தோடு வாழ்கிறார்களோ அவங்க கடவுளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கட் பண்ணி தூக்கி எறியப்பட போகிறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்களோ, நன்மை செய்கிறதுக்கு விருப்பம் உண்டு, கொஞ்சமாக செய்கிறாங்களோ, கடவுள் அவர்களை சுத்திகரித்து இன்னும் நிறைய கனிகளை கொடுக்கறதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாராம். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். கடவுள் சில நேரம் நம்ம வாழ்க்கையிலேருந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கட் பண்ணலாம், தேவையில்லாத நண்பர்களை கட் பண்ணலாம், தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணலாம், தேவையில்லாத சூழ்நிலைகளை கட் பண்ணி போடலாம். அதை குறித்து கவலைப்படாமல் இது நம்ம முன்னேறுவதற்காகவும் நம்ம இன்னும் தேவையற்ற ஒரு அழுக்குனால குப்பையினால் நம்ம வாழ்க்கை அழிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி இன்னும் அதிக கனிகளை கொடுக்க விரும்புகிறவங்க அந்த சுத்திகரிப்பை, அந்த டிசிப்ளினை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாய் மலட்டுத்தன்மையான விதையாக இல்லை, நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் தலைமுறைக்கும் நம்முடைய நன்மைகளை நம்ம விதைக்கிற ஒரு நல்ல விதையாய் நம்ம வளர்கிறோம் அப்படின்றத புரிந்து கொண்டோம்னு சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற அந்த சீர்படுத்துதலை புரிந்து கொண்டவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்களாய் வாழணும்னு சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்ம வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.